أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يتقبل الله من المتقين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام أحب إلى الله تعالى من هذه الأيام أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா ஜமல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் தோப்புத்துறை ஆரிபீன் படேசாஹி வலியுல்லா தர்கா வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற திறப்பு விழா காணப்பட்ட மஸ்ஜிதுன் நூர் இந்த பள்ளிவாசலின் திறப்பு விழாவின் தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற சமுதாய பிரமுகர்களே, அரசியல் பிரமுகர்களே, ஆன்மீக பெருந்தகைகளே, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களே, திரளாக வருகை இருந்திருக்கின்ற ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஊர் நேரம் தவறாமைக்கு ரொம்ப பிரபலமான ஊர். நான் மற்ற ஊர்களை குறை சொல்லவில்லை. மற்ற ஊர்களுக்கு நாம் சென்றால் ரெண்டு நிகழ்வுகளில், சந்தோஷமான நிகழ்வு திருமணம், துக்கமான நிகழ்வு மரணம், இந்த ரெண்டிலும் நேரத்தை பொருட்படுத்த மாட்டார்கள். 11 மணிக்கு ஜனாதா என்று சொல்லுவார்கள். 11:30 கூட ஆகலாம், 12 கூட ஆகலாம். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து லோஹர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் வச்சிருவோம், தொழுதுட்டு ஜனாதா தொழுகை நடத்தலாம் என்று முடிவெடுக்கப்படும். நிக்காஹும் அப்படித்தான். அவர் வருகிறார், இவர் வருகிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஊரை பொறுத்தவரையில் 11 மணிக்கு ஜனாதா என்று சொன்னால் மிகச்சரியாக 11 மணிக்கு வீட்டில் இருந்து ஜனாதா தூக்கப்பட்டு விடும். ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக வந்தாலும், நெருங்கிய உறவினராக இருந்தாலும் ஜனாதா தொழுகையை அவர் இழந்து விடுவார். நிக்காஹும் அப்படித்தான். மிகச்சரியாக குறித்த நேரத்தில் மிகச்சரியாக நடைபெறும். வெகு தூரத்திலிருந்து வருகை தந்த
முக்கியஸ்தராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு சங்கடமாக இருக்கும். மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜே.எஸ். ரிஃபாயி அவர்கள் ஒரு ஆலிம் மட்டுமல்ல, நிறைய ஆலிம்களுக்கு அவர் உஸ்தாதாக இருந்திருக்கிறார். அவர் ஒரு நிக்காஹ் விழாவிற்கு வருகை இருந்தால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, நாங்கள் ஜமாத்திலிருந்து சொல்லிவிட்டோம், நிக்காஹ் குறித்த நேரத்தில் நடைபெறும், நிக்காஹிற்கு பிறகு நீங்கள் உரையாற்றுங்கள், நாங்கள் இருந்து கேட்கிறோம் என்று சொன்ன பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு போனார். அந்த அளவிற்கு நேரம் தவறாமைக்கு பெயர் போன ஒரு ஊர் நம்முடைய ஊர். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், மிகச்சரியாக நானும் எப்பொழுதும் ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்வதை போன்று இந்த 1 மணி 20 நிமிடம் அதற்குள் மிகச்சரியாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து விடுவேன். நேரம் தவறாமை பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லுவான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. தொழுகை துல்லியமாக நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக அது ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், மிகச்சரியாக குறித்த நேரத்தில் பள்ளிவாசல்களில் பாங்கு சொல்லப்படும். பள்ளிவாசல்கள் என்பது அன்னல் மசாஜித் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது என்கிற காரணத்தினால் யாருடைய அதிகாரமும் அங்கே செல்லாது. நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன், விழா தலைவர் வருவதற்கு தாமதமானால் ஒரு 10 நிமிடம் தாமதமாக விழாவை துவங்கலாம். ஆனால் பள்ளிவாசல் என்று சொன்னால் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் முன்னால் வந்தவர் மட்டுமே முன்னால் இடம் கிடைக்கும். அதுக்காக வேண்டி உள்ள இடம் பிடித்திருக்கக்கூடிய தம்பிமார்கள், எனக்கும் அசர்த்தவர்களுக்கும் இடம் தராமல் விட்டுவிடாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவர் உலக நாடுகள் எல்லாம் கொண்டாடுகின்ற ஒரு மகத்தான தலைவர். ஜனாதிபதியாக ஆனதற்கு பிறகு தன் குடும்பத்தார்களை, தன் சகோதரரை சந்திப்பதற்காக வேண்டிய ராமேஸ்வரத்திற்கு வருகிறார். தன் அண்ணன், தன்னை விட 7-8 வயது மூத்த முத்துமீரா மரைக்காயரோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு, சரி தொழுகைக்கு போகலாம், ராமேஸ்வரம் பள்ளிவாசலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கொஞ்சம் இதை விட பெரியதாக இருக்கும், அவ்வளவுதான். நாட்டின் ஜனாதிபதி முதல் குடிமகன் தொழுகைக்கு வருகிறார். பள்ளியில கூட்டம் நிரம்பி விட்டது. ஹவுஸுக்கு பக்கத்தில் செருப்பு கலற்றுகின்ற இடத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர் இடம் தயார் செய்து, நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு பிரதமராகவே இருந்தாலும் அவர் வந்தால் எழுந்து நிற்க வேண்டும், முதல் மரியாதை செய்ய வேண்டும், அவருக்கு செருப்புகள் போடப்படுகின்ற இடத்தில் அவர் உட்கார போகிறார். பாதுகாவலர் தடுக்கிறார். இந்த இடத்திலா நான் உள்ளே சென்று, இது அல்லாஹ்வுடைய இல்லம், யாராக இருந்தாலும் இங்கு முந்துபவருக்கு மட்டுமே முதல் இடம், சமத்துவம் பேணப்படுகின்ற இடம் பள்ளிவாசல். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீபத்தில் ஒரு நடிகர் அவர் ஒரு கருத்தை சொன்னார். சில இடங்களுக்கு நான் போன பொழுது என்னிடத்தில் வேற்றுமை காட்டப்பட்டது. பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்தேன். நான் நடிகன் என்கிற காரணத்தினால் என்னை யாரும் திரும்பி கூட பார்க்கவில்லை. என்னை சமமாக நடத்தினார்கள். சமத்துவம் பேணப்படுகின்ற இடம் பள்ளிவாசல். ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், தொழுகை தொழுகையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆன்மீக பெருந்தந்தை, ஆன்மீக ஆசான் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார்களே, நீங்கள் அல்லாஹ்வோடு உரையாடுகிறீர்கள், ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள். அது அவர்களுடைய சொந்த கருத்தல்ல. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகையாளி தன் ரப்போடு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறான். பேசுறாங்கிறதுக்கு அரபியில் வேறு வார்த்தை முனாஜாத். முனாஜாத்னு என்ன தெரியுமா? கணவன் மனைவியோடு பேசுகின்ற இந்த ரகசிய உரையாடல். இன்னும் தமிழில் இந்த பெயர் வைத்திருக்கிறார்களே பள்ளிவாசல், எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது அல்லவா? இறை ஆலயம் என்று வைத்திருக்கலாம், பள்ளிவாசல். செம்மாந்த தமிழ் இலக்கியங்களை எடுத்து பாருங்கள். பள்ளி என்பது தனிமையின் இருப்பிடத்திற்கு தான் பள்ளி என்று சொல்வார். பள்ளி அறை என்று சொன்னால் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அறைக்கு பெயர் தான் பள்ளி அறை. பள்ளி கொண்டார் என்று சொன்னால்
தனிமையிலே இருக்கக்கூடியதற்கு மட்டும்தான் அதை சொல்லுவார்கள் பள்ளிவாசல். நாம் இறைவனோடு தனித்து இருக்கிறோம், தனித்து உரையாடுகிறோம். மனைவியிடத்தில், நண்பர்களிடத்தில், சகோதரர்களிடத்தில் சொல்ல முடியாத மனக்குறைகளை எல்லாம் வாய்விட்டு அழுது சொல்லக்கூடிய இடம் இறை இல்லம், பள்ளிவாசல்கள். தொழுகையாளி அங்கு அல்லாஹ்வோடு ரகசிய உரையாடல் நடத்துகிறான். அதனால் தான் நீங்கள் தொழுகையாளிக்கு முன்னால் எவ்வளவு அவசரமான வேலை இருந்தாலும் குறுக்கே போய்விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், 40 வருடம் இங்கே நின்றால்தான் இடத்தை தாண்ட முடியும் என்றிருந்தாலும் கூட அங்கேயே நில், குறுக்க போகாத. அவருக்கு முன்னாடி யாருமே இல்லை என்று நினைக்காத. அவர் அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறார். தக்பீர் கட்டிவிட்டால் போன்ல பேசக்கூடாது, கண்ட இடத்தையும் பார்க்கக்கூடாது, கண்டதையும் நினைக்கக்கூடாது. இறைவனோடு நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கிறவருக்கு குறுக்கே நீ சென்றால் அது அவமரியாதை செய்ததாக ஆகிவிடும் என்கிற காரணத்தினால் இறை இல்லம், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வோடு, இறைவனோடு நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தருகிறது. அடுத்து நாம் வாழுகின்ற இந்த பகுதி அல்ஹம்துலில்லாஹ் யாருடைய தூண்டுதலுக்கும் நெருக்கடிக்கும் போதனைகளுக்கும் உள்ளாகாமல் நாகை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மண்ணின் மைந்தர் அவர் சொன்னதை போன்று ஒரு தாய் மக்களாக, மாமன் மச்சான்களாக இன்னும் நம்முடைய உறவுகள் பலப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இருதரப்பாரும் நடந்து கொள்ளுகின்ற நடைமுறைகள், அனுசரணைகள். நான் பொதுவாக இந்த ஊரில் நிறைய பேரிடத்தில் நீங்க நல்லா பேசுறீங்க என்று பெயர் பெற்று இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும். ஆனால் அது ஒரு ஆச்சரியம் இல்லை. வீட்டு பிள்ளையை வீட்டில் உள்ளவர்கள் பாராட்டுவது பெரிய விஷயம் இல்லை. இதுவரைக்கும் இருந்தாங்க முன்னாடி மரியாதைக்குரிய முன்னாள் விஓ நாவூர் அண்ணா அவர்கள் என்னை ஒரு நாள் தெருவிலே சந்தித்து சொன்னார், 11 ஆண்டுகளாக உங்களுடைய பேச்சை காலை சுபுகு தொழுகைக்கு பிறகு நீங்கள் பேசுகின்ற பேச்சை நான் காலால் இந்த கடைவீதியிலே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் அதற்காக வேண்டியே நான் வருவேன். ஒரு பேச்சு கூட மற்றவர்களை காயப்படுத்துவதாகவோ யாரையும் கேவலப்படுத்துவதாகவோ இல்லை. நான் எங்காவது ஒன்று கிடைத்து விடுமா, உங்களிடத்தில் விளக்கம் கேட்கலாம் என்று கூட கூர்ந்து கவனித்திருக்கிறேன். ஒன்று கூட இல்லை என்று சொன்ன பொழுது நான் அவரிடத்திலே சொன்னேன், எங்களுடைய குர்ஆனும் ஹதீஸும் நாயகமும் இப்படித்தான் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள், அதை மட்டுமே நான் பேசுகிறேன். அதனால் இங்கே காயப்படுத்துவதற்கு வேலை இல்லை என்று நாம் குறிப்பிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மண் இது. எவ்வளவு வெளியூருக்கு போனாலும் வேதாரண்யத்தை சார்ந்தவர்கள் நம்மை பார்த்தாலும் அடையாளம் கண்டு நம்மிடத்திலே வந்து உரையாற்றுகின்றார்கள். அது எவ்வளவு உயரத்திலே உள்ளவராக இருந்தாலும். 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு முறை அமைச்சராக பணியாற்றி இருக்கின்ற, இப்பொழுதும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஓஎஸ் மணியன் எம்எல்ஏ அவர்கள் காஞ்சிபுரத்தில் நான் ஒரு பள்ளிவாசலில் மீலாது விழா பயானை முடித்துவிட்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் நான் வந்து நின்று கொண்டு பஸ்ஸுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஒருவர் வருகிறார், அவருடைய கார் ஓட்டுநர், அவரை எனக்கு தெரியாது. அவர் வந்து அமைச்சர் உங்களை கூப்பிடுகிறார் என்று சொன்ன பொழுது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நமக்கு தமிழ்நாட்டில் எனக்கு இவர் ஞாபகம் இல்லை, ஒரு அமைச்சரும் தெரியாத என்று நினைத்து யார் என்று பார்த்தால் காருக்குள்ளே அமர்ந்து நிறைவான காவல்துறை பாதுகாப்போடு என்னை அழைத்து ஊருக்கு தானே போறீங்க, வாங்க என் கூட என்கிறார். நான் அவருக்கு சங்கடங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இல்லை, இன்னும் 2 பேர் வர வேண்டியது இருக்கிறது, நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு உயரத்தில் சென்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் என்ற வேற்றுமை இல்லாமல் சகோதரத்தோடு பழகுகின்ற ஒரு மண் இது. அப்படிப்பட்ட இந்த சகோதரத்துவத்தை இந்த தலைமுறை மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரை இந்த மண்ணிலே சகோதரத்துவத்தை அல்லாஹ் மலரச் செய்ய வேண்டும் என்ற துஆவை உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்விடத்தில் வேண்டியவராக நாம் அடைந்திருக்கின்ற இந்த மாதம் துல்ஹஜ் மாதம், மகத்தான ஒரு மாதம். இஸ்லாம் துவங்குவதற்கு முன்னாலேயே
இஸ்லாம் துவங்குவதற்கு முன்னாலேயே 4 மாதங்கள் மகத்துவமான மாதமாக இருந்தது அரபுலகத்தில். அதில ஒரு மாதம் தான் இது. துல்காய்தா, துல்ஹஜ், ரஜப், முஹர்ரம், இப்படி 4 மாதங்கள் மகத்துவமான மாதங்களாக இருந்தது. இந்த 4 மாதங்களில் போர் நடைபெறாது, உயிருக்கு உடமைக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. குறிப்பாக இந்த மாதம் துல்ஹஜ் மாதம், அதிலும் குறிப்பாக முதல் 10 நாட்கள் இந்த பள்ளிவாசலை திறப்பு விழா காணுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்ற மாதத்தை, நாளை, வரிசையை நீங்கள் கவனித்து பாருங்கள். துல்ஹஜ் மாதம் மகத்தான ஒரு மாதம். இந்த 10 நாட்கள் இருக்கிறது, பிறை 1லிருந்து 10வது நாள் வரை அல்லாஹ் சத்தியமிடுகிறான். வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷிரின் வஷ்ஷஃபஇ வல் வத்ர். அதிகாலை ஃபஜ்ர் தொழுகை மீது சத்தியமாக, இந்த நேரத்தின் மீது சத்தியமாக, 10 நாட்களின் மீது சத்தியமாக. 10 நாள் என்று சொல்லிவிட்டு பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர. அல்லாஹ் ஒற்றைப்படையானவன். அல்லாஹ் ஒண்ணுதானே, ஒற்றைப்படையையே விரும்புகிறான். அதனாலதான் தவாஃப், காபாவை சுற்றுகின்ற தவாஃப் 7 தடவை, சஃபா மர்வாவிலே 7 தடவை. ஒற்றைப்படையை இறைவன் விரும்புகிறான் என்று சொல்கிற பொழுது இந்த 10 நாட்களிலே ஒற்றைப்படை மட்டும்தான் சிறப்பாக இருக்குமோ என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்வான், வஷ்ஷஃபஇ வல் வத்ர். அந்த 10 நாட்களில் ஒற்றைப்படையின் மீதும் சத்தியமாக, இரட்டைப்படையின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆக இந்த 10 நாட்களும் மகத்தான நாட்கள். ஜாமிஉ ஸகீரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த 10 நாட்கள் உலகம் தோன்றிய நாட்களில் கியாமத் வரை ஐயாமு துன்யா, உலகத்தின் நாட்களில் ஆகச் சிறந்தது இந்த 10 நாட்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அப்படி என்ன இந்த 10 நாட்கள்? இந்த 10 நாட்களிலே எல்லாமே வந்து விடுகிறது. இஸ்லாமிய கடமைகள் அனைத்தும் வந்து விடுகிறது. சிறப்பிற்குரிய தொழுகை துல்ஹஜ், அந்த பிறை 10 அன்று நாம் தொழுகின்ற அந்த ஹஜ் பெருநாளுடைய தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது. வரக்கூடிய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ், வரக்கூடிய புதன்கிழமை 27ஆம் தேதி அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அரஃபாவுடைய நோன்பை வைக்கிறார்களோ அல்லாஹ் முந்தைய பிந்தைய 2 ஆண்டுகளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற ஹதீஸை நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். தொழுகை இருக்கிறது, தான தர்மம் இருக்கிறது. என்ன தான தர்மம்? நாம் குர்பானி கொடுக்கிறோம் அல்லவா, அந்த குர்பானி இறைச்சி 3 பங்காக பங்கு வைக்கப்பட்டு, ஒன்று நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், இன்னொன்று ஏழைகளுக்கும், இன்னொன்று உங்களுடைய உறவினர்கள், நெருக்கமான நண்பர்கள், அனைவருக்கும் அது தரப்பட வேண்டும். அதுதான் சுன்னத்தான நடைமுறை. ஒரு வகையில் அது சதகா. ஹஜ்ஜி, இந்த முக்கியமான 10 நாட்கள் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த 10 நாட்கள் ஆக சிறப்பிற்குரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். குர்பானியினுடைய அந்த வணக்கம் இருக்கிறதே, அது ஒரு வணக்கம். அல்லாஹ் சொல்லுகிறான், பணம் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் ஊராரும் உறவுகளும் நண்பர்களும் பார்க்கின்ற அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு கிடாயை அறுத்து, 1ஓ 2ஓ அறுத்து நீங்கள் பலியிடுகிறீர்கள். வரவேற்கப்பட வேண்டிய, வாழ்த்தப்பட வேண்டிய விஷயம். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், சம்மினு லஹாயாக்கும் வ இன்னஹா மதாயாக்கும் யௌமல் கியாமா. நீங்கள் உங்களுடைய குர்பானி ஆடுகளை நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற பொழுது நல்ல கொழுத்த ஆடுகளை நீங்கள் வாங்கி குர்பானி கொடுங்கள். காரணம், இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடியது, இறைச்சி நோக்கம் அல்ல. அதில் நமக்கு இறைச்சி நோக்கமே அல்ல. நமக்கு இறைச்சி இல்லாத நாளே கிடையாது. இறைச்சி நோக்கம் அல்ல. நாம் எந்த அளவிற்கு கொழுத்த பிராணியை கொடுக்கிறோமோ இறைவனின் அன்பை அதிலே வெளிப்படுத்துகிறோம். சமீருல்லாஹாயாக்கிறோம். உங்களுடைய குர்பானிகளை, கொழுத்த ஆடுகளை நீங்கள் குர்பானி கொடுங்கள்.
கொழுத்த பிராணிகளை நீங்கள் குர்பானி கொடுங்கள். இன்னஹா மத்தாயாக்கும் யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அது உங்களின் வாகனங்களாக வரும். வாகனங்களாக வரும்னா அதில் ஏறித்தான் போகணுங்கிறது என்ற நேரடி அர்த்தம் அல்ல. அதன் மூலமாக உங்களுக்கு சொர்க்கத்திலே செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப அழகாக அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் கொடுக்கின்ற 40 கிலோ 50 கிலோ அந்த இறைச்சியும் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்வதில்லை, இரத்தமும் போய் சேர்வதில்லை. லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா, இறைச்சியும் போய் சேர்வதில்லை, இரத்தமும் அல்லாஹ்விடத்தில் போய் சேராது. இரத்தம் பூமியிலே போய்விடும், பூமிக்கு தான் போகணும். அதை யாரும் பிடிக்கக்கூடாது, சொந்தமாக பயன்படுத்தவும் கூடாது. முஸ்லிம்கள் இரத்தத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னா விற்கவும் கூடாது. நம் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லாத ஒரு பொருளை அடுத்தவருக்கு விற்கவும் கூடாது. வந்திருக்கின்ற முஸ்லிம் வியாபாரிகள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இரத்தத்தை நீங்கள் பிடித்தால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்கள். தயவு செய்து அதை கொடுத்து பணத்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள். நாம் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லாத ஒரு பொருள், அதை விற்பதற்கும் அனுமதி இல்லை. அது இரத்தம் பூமியிலே விடப்படும். இறைச்சி அது நாம் சாப்பிடுவதற்கு. அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லுவான், வேற என்ன அல்லாஹ்விடத்தில் போய் சேர்கிறது? வலாக்கி யனாலு உத்தக்குவா மின்கும், உங்களிடமிருந்து வெளிப்படுகின்ற இறை அச்சம் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் போய் சேரும். அல்லாஹ் என்னை தர சொல்லியிருக்கிறான், எனவே நான் குர்பானி கொடுக்கிறேன். அந்த இறையச்சம் தான் போய் சேரும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லுவான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சமானவர்களிடம் இருந்துதான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். எல்லோரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இறை அச்சத்தோடு யார் அந்த கடமைகளை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அது அல்லாஹ்விடத்தில் மகத்தான நன்மையை பெற்றுத் தரும். ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை வாஜிப் என்று சொல்கிறார்கள். காரணம், அல்லாஹ் உத்தரவிடுகிறான், இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். எனவே அது வாஜிப் என்று சொல்கிறார்கள். அது அவர்களின் பார்வை. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுன்னத்தை முஅக்கதா லா யுத்ரக், விடவே கூடாத வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பானி அந்த அது சம்பந்தப்பட்ட மசாயில்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிந்ததற்கு பிறகு நாம் அங்கே குர்பானியினுடைய சில மசாயில்களை சொல்லுவோம். அதே போன்று அதற்கு பிறகு ஹஜ்ரத் அவர்கள் குத்துபாவின் துவாவை, தொழுகையின் துவாவை ஓதுவார்கள். துவாவை பொறுத்தவரையில் நீங்கள் அவரவர்கள் தொழுது முடித்துவிட்டு அந்த இடத்திலேயே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே அப்படியே இருங்கள். நீங்கள் உணவை தேடி போகக்கூடாது. நீங்கள் எங்களுடைய விருந்தாளிகள். உணவு நீங்கள் இருக்கின்ற இடத்தை தேடி வரும். அது நாங்கள் உங்களுக்கு தருகின்ற மரியாதை. எனவே உங்கள் எல்லோருக்கும் கொடுத்து முடித்ததற்கு பிறகுதான் எங்களுடைய ஹஜ்ரத் அவர்கள் இந்த துவாவை நிறைவு செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பானியினுடைய ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன். முந்தைய சமுதாயத்தில் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் குர்பானி இறைச்சி ஹராமாக இருந்தது. யாரும் சாப்பிடக்கூடாது. அறுத்து வீட்டு முற்றத்தில் எல்லாவற்றையும் வைத்து விட வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு முழு கெடாவை அறுத்துட்டு ஒரு கறி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா பெரிய கொடுமையான தண்டனை. முன்னாடி வச்சிடணும். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கி வந்து அதை எரித்து சாம்பலாக்கி விட்டால் வீட்டுக்காரர் சந்தோஷப்படுவார். அது ஒப்புக்கொண்டதனுடைய அடையாளம். வானத்திலிருந்து நெருப்பு வரவில்லை, எரிக்கவும் இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது. இது நம்முடைய சமுதாயம் வரை இருந்தது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த ஆபத்தான நடைமுறை வேண்டாம் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் நிறுத்தி விட்டார். அப்படி மட்டும் இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? பெருநாள் முடிஞ்சு ஒரு மாசம் இந்த பேச்சா தான் இருக்கும். தெரியாத உன்னை பத்தி, உன் தெருவுக்கு நெருப்பு வரவே இல்லையாமல, குறிப்பா உன் வீட்டுக்கு வரலையாமல, நீ யோக்கியனா இருந்தா தானே உன் வீட்டுக்கு வரும், இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவோம். இப்ப யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ் அடையாளம் சொல்லுகிறான், உங்களிடத்தில் இரையச்சம் இருந்தால் நீங்கள் கொடுக்கின்ற அந்த குர்பானிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். கடன் போக, அன்றைய தேவைக்கு, அதே போன்று
குர்பானி இறைச்சியை வாங்குவதற்கு சக்தி உள்ளவர்களுக்கு அந்த குர்பானி கடமையாக இருக்கிறது. சில சகோதரர்கள் ஒரு சந்தேகத்தை கேட்டார்கள். ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஆடு போதுமா என்று கேட்டார்கள். நான் சொல்கிறேன், குடும்பம் என்ற வார்த்தை எதை எடுத்துக்கொள்ளும் என்றால் கணவன், மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், பருவ வயதை அடையாத பிள்ளைகள். பருவ வயதை அடைந்து விட்டால் அவர் தனி மனிதர். அவற்றை எந்த வருமானமும் இல்லை. ஒரு பெரிய பிள்ளை, அவருக்கு எந்த வருமானமும் இல்லை, அவர் மீது குர்பானி கடமை இல்லை. கை நிறைய சம்பாதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் அல்லது உள்நாடுகளில் நிறைய சம்பாதிக்கிறார். அவர் மீது கடமை. அவர் திருமணம் முடித்திருக்கிறார். அவர் தனி குடும்பம். வேற்றுமையை பாராமல் நாம் ஒரே வீட்டிலே ஒன்றாக வசிக்கிறோம், அவ்வளவுதான். அதனால் அவர் மீதும் கடமை, நம் மீதும் கடமை. 4 கிடா 5 கிடா எப்படி வாங்கி கொடுக்கிறது என்று யோசித்தால், ஒன்றை யாராவது குடும்ப மூத்த உறுப்பினர் அவருக்காக கொடுத்து விட்டு மற்றதிலே நீங்கள் மாடுகளிலே பங்கு சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் குர்பானியை விட்டு விடாதீர்கள். சில மசாயில்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வீடுகளிலே யாராவது தாய்மார்கள் கர்ப்பமாக இருந்தால் குர்பானி கொடுக்கக்கூடாத என்று நினைக்கிறார்கள். தவறு. அப்படி எந்த விதமான சட்டமும் கிடையாது. குர்பானி கொடுத்தால் வயிற்றில் இருக்கின்ற உயிர் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று நினைக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கோழியும் தான் வாங்கி அறுத்து சாப்பிடுறோம். இப்போ அந்த உசுறு பாதிக்காதா? கொசு அடிக்கிறோம், அந்த உசுறுனால வயிற்றில் உள்ள உசுறு பாதிக்காதா? தலையிலிருந்து பேன் எடுத்து கொண்டு விடுகிறோம், அந்த உசுறுனால இந்த உசுறு பாதிக்காதா? இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வயிற்றிலே குழந்தை இருந்தாலும் குர்பானி கொடுத்து தான் ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில மசாகில்கள் இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு உங்களுக்கு சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, இறை அச்சம் என்பது நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய நடவடிக்கைகளில், வணக்க வழிபாடுகளில் வெளிப்பட வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.